Standard Unit 1 Numbers level recap exercise. அதில் first sum, the simplest form of 125 divided by 200 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 125 divided by 200 simplest form என்னன்னு கேட்குறாங்க. simplest form அப்படின்னா நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். அதை கடைசியில் கேன்சல் பண்ண முடியாத வரைக்கும் நம்ம அந்த நம்பர்ஸை கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது 125 டிவைடட் பை 200 இருக்குது. ஃபர்ஸ்ட் எந்த டேபிளில் பண்ணலாம்? 5 டேபிளில் பண்ணலாம். அப்போ 5 2s are 10, ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ இங்கே 25 ஆயிடுச்சு. இப்போ 5 5s are 25. கீழே அதே மாதிரி 220 இருக்குது. அப்போ 5 4s are 20, இந்த ஒரு 0 அப்படியே வந்துடும். இப்போ கீழே 20 மேலே 25 இருக்குது, கீழே 40 இருக்குது. இப்போ இது என்னத்தையும் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? திரும்பியுமே 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25, 5 8s are 40. இப்போ நம்மளுக்கு 5/8ன்னு வந்திருக்கு. 5/8 இதுக்கப்புறம் நம்ம எந்த டேபிளாலையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ therefore simplest form of 125/200 is 5/8. அப்போது இதோட ஆன்சர் 5/8. அவ்வளோதான். இதில் செகண்ட் சம், which of the following is not an equivalent fraction of 8/12? 8/12ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 8/12 ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றணும்னா மேலே 8 12 எந்த டேபிளில் பண்ணலாம்? 4 டேபிளில் பண்ணலாம். இப்போ 4 2s are 8, 4 3s are 12. அப்போ நம்மளுக்கு 2/3 வந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசி அண்ட் டின்னு. இல்லை எது நம்மளுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வரலையோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் 2/3ன்னு இருக்குது. அப்போது அது என்னது? இதோட ஈக்குவலண்ட் தான். ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட். அடுத்து 16/24ன்னு இருக்குது. இப்போ இது எந்த டேபிளில் பண்ணலான்னா 8 டேபிளில் பண்ணலாம். 8 2s are 16, 8 3s are 24. அப்போ 2/3. இப்போது இதுவுமே என்னவா இருக்குன்னா ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பியும் கிடையாது. சியில் 32/16 இருக்குது. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணாங்க. 3 3s are 6, இங்கே 0 அப்படியே வந்துடும். மேலே 2 1s are 2, ரிமைனிங் 1 16. இப்போ கீழே 30 இருக்குது. இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? இதை 2 டேபிளே கேன்சல் பண்ணலாமா? அப்போது இது 8 வந்துடும், கீழே 15 வந்துடும். இதுக்கப்புறம் இது நம்ம எந்த டேபிளையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது என்னென்னா இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் சி தான், 32/60. நம்ம டியும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டி என்னன்னா 24/36. 12 டேபிளில் வருமா? 12 2s are 24, 12 3s are 36. அப்போ 2/3. இப்போ இதுவுமே ஈக்குவலண்ட் தான். அப்போது இதோட ஈக்குவலண்ட் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதோட ஆன்சர் சி, 32/60. அவ்வளோதான். நம்ம ஈஸியான சம் தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.